வெல்கம் காய்ஸ். நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுன்றத பார்க்கலாம் வாங்க. செல்வராகவன் இயக்கத்தில் சந்தானம் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். தனுஷ் இயக்கத்தில் ராஜ்கிரண் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் பவர் பாண்டி திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழம்பெரும் நடிகர் திலீப் குமார் திடீர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். என்னுடைய குருநாதரின் இயக்கத்தில் நான் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் கனவு. அது இப்போது நிறைவேறி இருக்கிறது. நான் தயாரிக்கும் அடுத்த படத்தை இயக்குபவர் பாக்யராஜ் சார். கதாநாயகன் அவருடைய மகன் சாந்தனு என்று கூறினார் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். போகன் திரைப்படம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வெளியாகப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனையில் வழக்கமான உடல் பரிசோதனை செய்து கொண்டதாக வைரமுத்து விளக்கம் அளித்துள்ளார். முழு உடல் நலத்துடன் இருப்பதாக அப்போலோ மருத்துவ குறிப்பு தெரிவிக்கிறது என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்க நடிகர் அஜித் சென்னை வந்தார். மறுபடியும் படப்பிடிப்பிற்காக பல்கேரியா புறப்பட்டார். நாளை வெளியாக இருக்கும் சென்னை 28 இரண்டாம் பாகத்தினுடைய ஸ்னீக் பீக் காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். இந்த காட்சிகள் எல்லாரையும் கட்டாயம் படத்தை பார்க்க வரவழைக்கும் அளவுக்கு உள்ளது. இனி இது போல நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல் பேட்டி.